நண்பர்களே, இட்ஸ் டைம் டு லீவ் இந்தியா. நல்ல காசு பணத்தை சம்பாரிச்சுட்டு ஃபாரின்ல போய் உட்காந்து வீடியோ போலான்னு இருக்கேன். ஃபாரின்லயே செட்டில் ஆயிரான்ற அளவுக்கு தான் எனக்கு தோணுது. என்னோட மனநிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த 2 நாளா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என் மைண்ட் இதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பத்தி தான் நிறைய கிளிப்ஸ் நான் இன்டர்நெட்ல பாக்குறதுனால எனக்கு என்ன நடக்குதோ, இந்தியால என்னதான் நடக்குது, இது டெமோக்ரஸி கண்ட்ரியா, ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள்ன்ற மாதிரி சொல்லி ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது நமக்கு ஞாபகம் இருக்கு, கவர்மெண்ட் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி தெரியலன்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இதை நிறைய பேர் இதை பத்தி பேசினதுமே நீங்க பாத்திருப்பீங்க. சோ டெல்லியில நடந்த அந்த ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்த இஷ்யூஸ் அண்ட் இந்த நீட்டை கேன்சல் பண்ணணும், நீட்டை பேன் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சோ நார்த் சைட்ல. சோ அதை பத்தி அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட பிக்கஸ்ட் இன்ஃபுளுசரான அண்ட் யூடியூபரான நம்ம எம்ஜி நாம ஒரு கிரிட்டிசம் இருக்கு. சோ அது என்னன்றதை நான் கடைசியில சொல்றேன். எம்ஜி ஸ்குவாட்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்க. மதன் கௌரி ஏன் இப்படி பண்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வாய்ஸ் அவுட் பண்றீங்களே, ஏன் இந்த கேள்வி நீங்க கேட்கல, தமிழ்நாட்டில் நடந்த இஷ்யூ பத்தி நீங்க ஏன் பேசலன்றத போய் கேளுங்க. இந்த கேள்வி முன்னாடி நான் ஒரு வீடியோல கிரிட்டிசமா வச்சேன். அது என்னன்றதை நான் அடுத்து சொல்றேன். சோ எம்ஜி ஸ்குவாட்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு எம்ஜி ஸ்குவாடா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. இந்தியால இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. நிறைய விஷயங்கள் நடக்குது. பேசினாலே அந்த கிளிப்ஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அந்த ஜந்தர் மந்தர்ல ஸ்டூடெண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண ப்ரொடெஸ்ட் இப்ப எப்பயோ ஒரு கொலாப்ஸ் ஆகி அந்த லத்தி இருக்கு நண்பர்களே. அங்க நடந்தது லத்தி சார்ஜ் எல்லாம் கிடையாது. அங்க நடந்தது ஒரு ப்ரூட்டாலிட்டி. ஒரு மிருகத்தை கூட நம்ம அந்த மாதிரி அடிக்க மாட்டோம். சோ இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றதை நான் தெளிவா சொல்றேன். நீட் எக்ஸாம் இப்ப நம்ம ஊர்ல நடந்துச்சு. சோ மொத்த இந்தியாலுமே நடந்துச்சு. மே மாசம் நடந்துச்சு. சோ ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸாம் வெளியிட்டாங்க. எக்ஸாம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, ஸ்டூடெண்டோட இந்த எக்ஸாம் எழுதின நீட் பேப்பர் சோ டெலிகிராம்ல லீக் ஆயிருக்கு. இது மூலமா காசு பணம் சம்பாதிக்கிறாங்க. சோ அப்படிங்கிறப்ப இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படின்றப்ப ஈஸியா பாஸ் ஆயிருவாங்க அப்படின்றனால மொத்த நீட் எக்ஸாமையுமே அவங்க இதுவே செல்லாது, கேன்சல் பண்ணி திரும்ப ஜூன் மாசம் நாங்க ஒண்ணு நடத்துறோம், அதுல நீங்க திரும்ப எல்லாருமே எழுதணும்னு பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா நீட்டே இங்க வேணாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்றது தெரியல. ஏன்னா அவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அவ்வளவு பேர் சாகுறாங்க. சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற 12th படிக்கிற குழந்தைங்க, 18 வயசு கூட ஆகல அவங்களுக்கு, அவங்க நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்ப யூத்தோட இந்த சப்போர்ட் எல்லாமே மோஸ்டா இப்ப யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா இந்த சிஜேபி, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த சூரியகாந்த் நினைக்கிறேன். சோ சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியால இருக்க யூத்ஸ் எல்லாமே காக்ரோச்னு சொன்ன உடனே சோ காக்ரோச்சஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்தா அதோட பவர் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணதான் பாத்தீங்கன்னா சிஜேபி ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கிரவுண்ட் லெவல்லயுமே அந்த பையன் இறங்கி, அந்த அப்ஜித்ன்ற பையன் இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்மே நிறைய பேர் இந்த நீட்டுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிஜேபி சேர்த்து ஸ்டார்ட் பண்ணதான் பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்க்கான பண்ண ப்ரொடெஸ்ட். இதோட சேர்த்து நம்மளோட பங்குமே இருக்கணும்ட்டு சோனம் வாங்சுக்ன்ற ஒருத்தர் நமக்காக ஒரு 3 வாரம் பட்னியா இருந்து எங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணா மட்டும்தான் நாங்க இந்த ஃபாஸ்டிங்ல இருந்து நான் விடுவேன், இல்ல அப்படின்னா நான் செத்தாலும் இது வரைக்கும் தான் ஃபாஸ்டிங் நான் கண்டினியூ பண்ணுவேன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு இன்ஜினியர் அண்ட் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அவர் தான் ரியல் இந்த கொசக்சி பசப்புகள் அவர் தான் நினைக்கிறேன். சோ அவர் தான் அப்படி சொல்றாங்க. மேஜரான டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அவரை ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேர் தர்மேந்திர பிரசாத். எஸ், அவரை ரிசைன் பண்ணணும்னு சொல்லி இது ஃபர்ஸ்ட் டிமாண்ட். ரெண்டாவது நீட் மூலமா நிறைய பேர் இப்போ சூசைட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பொண்ணுங்க பசங்க சூசைட் பண்ணிருக்காங்க. நாட்டுல ரொம்ப நாளா நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. நீட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும். சோ 1 கோடி ரூபாய் கிட்ட கொடுக்கணும். உயிர் போயிருச்சு. சோ அப்படின்றப்ப போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. சோ அப்படின்றப்ப அவங்க லைஃபை மெயின்டைன் பண்ணி சப்போர்ட்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. அடுத்து 3வது பாத்தீங்க அப்படின்னா, நீட் வெளிப்படையா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ அந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் அவர் சைட்ல நடந்த ஃபால்ட்னால இங்க இருக்க நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு ரீ எக்ஸாம் எழுதணும், ஆல்ரெடி நீட்டே வேணாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். முக்கியமான விஷயம், அவங்க பேசுறது வேற யாருக்காகவும் பேசல, உங்களுக்காக, உங்க வீட்டுல பிறக்க போற பிள்ளைகளுக்காக, அவங்களோட ஃபியூச்சருக்காக தான் பேசுறாங்க. சோ அப்படின்றப்ப அங்க நடக்கிற பிரச்சனையும் இங்க நடக்கிற பிரச்சனையும் ஒண்ணுதான். சோ நமக்காக தான் அவங்க சேர்த்து பேசுறாங்க, அங்க சேர்த்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் எப்ப வெடிக்குதுன்னா, ஜூலை 20ஆம் தேதி ஜந்தர் மந்தர்ல, அதாவது பார்லிமெண்ட், நம்ம பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, சோ அந்த பார்லிமெண்ட் நோக்கி ஒரு மார்ச் மாதிரி பண்றாங்க. பார்லிமெண்ட் மார்ச்னு சொல்லி அந்த ரோட்ல நடந்து போலான்னு போய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கொலாப்ஸ் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை போட்டு அடிக்கிறாங்க. அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு நண்பர்களே. லிட்டரலி எனக்கு ஓப்பனா சொன்னா பயமா இருக்கு. நிறைய விஷயங்கள் ஓப்பனாவே பேச முடியாது, என்னாலே ஓப்பனா பேச முடியாது. சோ அந்த அளவுக்கு தான் இங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு நடந்த விஷயத்தை பத்தி என்னால சொல்ல முடியாது. சோ அப்படின்றப்ப இந்த சின்ன சின்ன குழந்தைங்க, பொண்ணுங்க, பசங்க, லிட்டரலி அந்த பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரையிறாங்க. அந்த பொண்ணை பிசிக்கலா கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணை தொடுறன்ற மாதிரி 2 பேர் சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை முன்னாடி போக விட்டுட்டு குண்டில குச்சியை வச்சு குத்துறாங்க. போக விட்டு பின்னாடி குத்துறாங்க. பொண்ணுங்களையும் அடிக்கிறாங்க, பசங்களையும் மண்டையை உடைக்கிறாங்க. இந்த டியர் கேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நான் பப்ஜில பார்த்து, அந்த டியர் கேஸ் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. சோ அது ஒரு சில பேர் டாக்ஸிக் ஆனது,
கூடாது, ஸோ அது எக்ஸ்பைரி ஆனதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. நூற்றுக்கணக்கான போலீஸுமே அதில் அஃபெக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி இன்னொரு இதுமே சொல்றாங்க போலீஸ் சைட்ல இருந்து. ஸோ போலீஸுமே இதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்களுமே எங்களை அட்டாக் பண்ணாங்க, அதனாலதான் நாங்க பண்ணோன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் அங்க நடந்த அந்த லத்தி சார்ஜ்ன்றது வந்து அது லத்தி சார்ஜ் மாதிரியே தெரியல. அது கிரௌட கிளியர் பண்றதை தாண்டி அங்க நடந்த ப்ரூட்டாலிட்டி மாதிரி இருக்கு. நான் ஒரு கிளிப்பு பாக்குறேன், போட்டு அடிக்கிறாங்க, லிட்டரலி அடிக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்றத காது கொடுத்து கேட்காம ரீகன்சிடர் பண்ணாம. அண்ட் இப்போ ராஜீவ் காந்தி அப்போசிஷன் பார்ட்டி இருக்கார் இல்லையா, அவருமே வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. அவர் வந்து டைரக்டா பிஎம்மோட வீட்டு வாசல்ல போய் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக உட்கார்ந்திருக்காரு. அவரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் விட்டாங்களா இல்லையான்றது தெரியல. சோ இவங்க சொல்ல வரது எல்லாமே இந்த 3 விஷயங்கள் தான். இவங்க இதை வித்ட்ரா பண்றோம்னு சொல்றாங்க. அவர் ஆல்ரெடி ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு 20 நாளா. அவரையும் அலைக்கா தூக்கிட்டு வந்து அங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த இஷ்யூக்கு யாரு காரணமோ அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இந்த சிஜேபி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த முக்கியமா அந்த அப்ஜித் இவங்க எல்லாமே அந்த சிஜேபி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட லீடர் அவர் தான் ஆரம்பிச்சாப்ல. சோ அவங்க சிஜேபி முக்கியமான மெம்பர்ஸ் வந்து நீங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும், பார்லிமெண்ட்ல அனுப்பிச்சு எங்களோட இஷ்யூஸ் வந்து நாங்க சொல்லுவோம், அதுக்கு அலோவ் பண்ணணும், அதுக்கு வந்து எம்பிஸ் வந்து அந்த குறையெல்லாம் கேட்டு அதெல்லாம் ரிசால்வ் பண்ணணும். நீங்க ஒத்து வர மாட்டீங்க அப்படின்னா நீங்களாவது எங்களுக்கு அஷேர் பண்ணுங்க, நீங்களாவது எங்களை தேடி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. சோ இந்த 3 விஷயங்களுக்கும் முன்னாடி சொன்ன 3 விஷயங்களுக்குமே அவங்க எதுவுமே பண்ணல. துருவராத்தி மாதிரி கொஞ்சம் காசு பணத்தை சம்பாரிச்சு ஜெர்மனில போய் உட்காந்து வீடியோ போடலான்ற அளவுக்கு தான் தோணுது. ஓட்டு போட்டு டெமோக்ரஸிக்காக உங்களை அங்க பீப்புள் உட்கார வச்சிருக்காங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலா படிக்கிற பசங்க. சோ இதுக்கு எல்லாருமே வாய்ஸ் அவுட் ரைஸ் பண்றாங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த்ல ஒரு சில பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சில ஆக்டர்ஸ் எல்லாமே வீடியோ மூலமா போஸ்ட் பண்றாங்க, ஸ்டோரிஸ் போடுறாங்க. அனுராக் கேஷப்பா இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே பேசுறாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாலுமே ஒரு சில பேர் பண்றாங்க, ஒரு சில ஆக்டர்ஸ் போஸ்ட் போடுறாங்க. சோ கேரளால நிறைய பேர் பேசுறாங்க. இங்கேயுமே நம்மள மாதிரியான பீப்புள் வந்து பேசிட்டு இருக்காங்க, இன்ஃபுளுசர்ஸ், யூடியூபர்ஸ் வந்து பேசுறாங்க. எவனுமே ஆக்சுவல் சொல்யூஷனுக்கு ஒண்ணுமே பேச மாட்டாங்க. அங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு நடக்குது, எல்லாருமே பேசுறாங்க, நம்மளும் பேசுவோம். லைக் ஒரு சில பேர் தான் அதை தெளிவா பேசுறாங்களே ஒழிய அவங்க ஆக்சுவல் ஒரு ரியல் ப்ராப்ளம்காக பேசுற மாதிரியே தெரியல. அங்க நடந்துட்டு இருக்குது அவ்வளவு பெரிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் எதுக்காக நீட் வந்து வேணான்னு சொல்றாங்கன்றத நான் தெளிவா சொல்றேன். என்ன பிரச்சனைன்றது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம். ஆக்சுவலா நீட் வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து 2017ல இருந்து தான் கொண்டு வந்தாங்க. 2017க்கு முன்னாடி இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th மார்க்கோட கட் ஆஃப் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க 2007க்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டிஎன்லயுமே இருந்துச்சு. டிஎன்பிசி இடின்னு நினைக்கிறேன். நீட் எக்ஸாம் இல்லாம தான் இருந்துச்சு. 12th மார்க் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஏன் வேணான்னு சொல்றாங்க, ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மணி, அதுதான் முக்கியமான விஷயம். நீட் எக்ஸாம் படிக்கிற அளவுக்கு கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிற அளவுக்கு இங்க நிறைய பேருக்கு காசு இல்ல. கிராமப்புற மாணவர்கள்ங்கிறத விட ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இப்போ 12ங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை. அது எங்கே இருந்தாலும் 12வது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் படிக்க தான் போகிறோம். நீட்டுன்றது எங்கள் ஊரில் இருக்க அந்த ஏழை எளிய மக்கள் யாருமே அப்ளை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் தான் எழுதியிருந்தாங்க. அவங்களும் தேர்ச்சி கூட பெறல. நல்ல டேலண்டான பசங்க தான். இப்படி இருக்கும்போது நீட்டுங்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கோச்சிங் கிளாஸ் கூட வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லைங்கும்போது எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் மேலே வர முடியும். நீங்கள் புதுசாக ஏதாவது சொல்லும்போது அது எங்களுக்கு உண்மையுமே கஷ்டமாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி போர்ஷன் நாங்கள் கேட்குற கேள்விகளுமே அந்த என்சிஆர்டி புக், அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல என்ன கேள்வி இருக்கோ, அந்த புக்ல என்ன கேள்வி இருக்கோ அதே எக்ஸாக்ட் கேள்வி தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த நீட் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ நீட் கொஸ்டின்ஸ் இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்க படிக்கிற நிறைய மக்கள் இருக்காங்க இல்லையா, லைக் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே சிபிஎஸ்இல படிக்கல. ஒரு சில பேர் ஸ்டேட் போர்ட்ல படிப்பாங்க, ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க, ஒரு சில பேர் மெட்ரிக்ல படிப்பாங்க. இங்க புக்ல வேற மாதிரி இருக்கும், அங்க வேற மாதிரி கேட்பாங்க, கேள்விகள் வேற மாதிரி இருக்கும். சோ அப்படின்றப்ப கேள்வியே தெரியாது. எனக்கு பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாது. படிக்கிறதுக்கு கோச்சிங் சென்டருக்கு லட்சக்கணக்கில் கேட்கறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. இப்படியே அந்த லட்சக்கணக்கில் நீட் ஸ்டோரி எல்லாம் பாஸ் ஆகி சோ அவ்வளவு தூரம் நீட் மார்க்குமே எடுத்து அந்த மாதிரி எக்ஸாமே பாஸ் ஆனாலுமே எல்லாராலுமே டாக்டர்ஸ் படிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு வருஷமும் அவ்வளவு கணக்குல லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 12th மார்க் மட்டுமே வச்சு பண்ணிக்கலாம், லைக் கட் ஆஃப் வச்சுமே உள்ள போலான்னு கேட்டீங்கன்னா போக முடியும். எல்லாருமே அந்த மாதிரி தான் பேசுறாங்க. ஒரு 198 கட் ஆஃப் இருக்கட்டும், இல்ல 199 இருக்கட்டும். சோ நல்ல படிச்சவங்க, நல்ல மார்க் வாங்கின, நல்ல கட் ஆஃப் வாங்கினவங்க வந்து டைரக்டா போலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஊர்லயுமே முன்னாடி இருந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜுமே இருக்கு, அங்க ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுமே இருக்கு. அண்ட் இந்த சிபிஎஸ்இ அந்த என்சிஆர்டி இதை வந்து இங்க ஸ்டேட் போர்ட்லயும் அப்ளை பண்ணலாமா அண்ட் மெட்ரிக்லயும் அப்ளை பண்ணலாமான்னு பார்க்கும்போது வந்து அதுக்கு நிறைய பிரச்சனைகள் சொல்றாங்க. இப்ப இருக்க பெரிய பசங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி இல்ல, நம்மளே ஈஸியா மேனிபுலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சிடறாங்க. சோ சின்ன வயசுல ஸ்கூலுக்கு வந்து நீட்ல பாஸ் ஆக முடியலையோ, இல்ல நீட்ல ஃபெயில் ஆயிட்டாலோ, இல்ல நீட் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கே பயமா இருக்குன்னு சொல்லி அந்த ஃபியர்லயே வந்து குழந்தைங்க இறந்துடுறாங்க. சோ அந்த 2017லயே நம்ம பார்த்திருப்போம், இந்த அனிதான்ற ஒரு பொண்ணோட இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. எல்லாருமே நம்ம ஊர்லயே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. என்ன சொல்றது, நீட் தேர்வை நாங்கள் கொண்டு வர மாட்டோம், தமிழக மாணவர்களுக்கு அது வேணான்னு சில பேர் சொல்லும்போது அந்த நம்பிக்கையிலே இருந்தோம். இப்போ என்ன 12th சிலபஸ் தானே கேட்க போறாங்க
அப்படின்னு அதனால தான் எழுதியும் பார்த்தோம். பட் எனக்கு தெரிஞ்சதில் 12th சிலபஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்களுமே ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு போனோம் அந்த டைம்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நானுமே கூட போனேன். அந்த டைம்ல போய் வாயை கூட திறக்கல. ஜஸ்ட் போய் வண்டியை நிப்பாட்டுறோம், ஸ்டைட் ஸ்டாண்ட் போட்டு கண்ட்ரோலர் வண்டி வந்துச்சு, தம்பி வண்டியில ஏறுங்கப்பான்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஸ்டேஷன்ல ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சு என் கதை தனி கதை நண்பர்களே, அதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன். அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என் எக்ஸாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் சொல்றேன். என் சர்க்கிள்ல வந்து ஒருத்தர் நீட் எக்ஸாம் எழுதுனா, ஸோ அவனுக்கு வந்து கோச்சிங் சென்டர் வந்து ஸ்கூல்ல அவங்க வீட்டுல வந்து சேர்த்து விட்டுருந்தாங்க. இன்னொருத்தனுக்குமே டாக்டர் ஆகணும்னு ஆசை, இவங்க 2 பேர், இன்னொரு பையனுக்குமே டாக்டர் ஆகணும்னு ஆசை. அவனுக்கு நீட் கோச்சிங் போறது அளவுக்கு காசு இல்ல, அவங்க வீட்டுல கட்டி படிக்கிற அளவுக்கு காசு இல்ல. பட் ஆனா இவனுக்கு காசு இருக்கு. ஸோ காசு இருந்தும் இவன் போய் நீட் எக்ஸாம் எழுதுறான். இந்த கோச்சிங் சென்டர் மூலமா படிச்சான் என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு வந்து ஃபெயில் ஆயிட்டான். அவனால டாக்டர் ஆக முடியல. அதுக்கப்புறம் வேற டிகிரி படிச்சு முடிச்சுட்டு வேற வேலையில பாத்துட்டு இருக்கான். பட் ஆனா இன்னொருத்தன் படிச்சான் இல்லையா, அவனுக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர்லாம் போல. பட் ஆனா அவன் வந்து நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான். நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி அவனால படிக்க வைக்கிறதுக்கு லைக் அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்ட் அந்த பணம் சம்திங் எதுவுமே அவனால கொடுக்க முடியல. சோ இந்த மாதிரி என் சர்க்கிள்லயே காசு கொடுக்க முடியாம அந்த ட்ரீமை டிராப் அவுட் பண்ணவங்க என் சர்க்கிள்லயே இருக்காங்க. சோ இப்போ இந்த 2017ல அனிதா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்லயே அவ்வளவு பொண்ணுங்க இறந்திருக்கு. 2024, 2025, 2026 3 வருஷமே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்ற மாதிரி கான்ட்ரோவர்சிஸ் வந்துட்டு தான் இருக்கு. சோ எவ்ரி இயர் எப்படி லீக் ஆகும் அப்படின்றப்ப அங்க இருக்கவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி பேசுறது கரெக்ட் தான். ஆர்எல்ஸ் அதர்வைஸ் இவங்க சொல்ற அந்த மத்த விஷயங்களையாவது அவங்க காது கொடுத்து கேட்கணும். ஆனா கேட்கற மாதிரி தெரியல. வீட்டு முன்னாடியே போய் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட் முன்னாடியே ப்ரொடெஸ்ட் பண்ணி ஜந்தர் மந்தர்ல பண்ணி எல்லாருமே அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு விரட்டி விட்டாங்க. சோ இதுக்கு வந்து இங்க இருக்க சிஎம்மே வாய்ஸ் ஷேர் பண்ணுங்க. அங்க ஜந்தர் மந்தர்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அங்க நடக்கிறது குழந்தைங்க, சின்ன பசங்க, எல்லாருமே ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. வார்த்தையா ஆறுதலா வந்து பேசுங்க. சோ ஒரு ட்வீட்டோ சம்திங் ஏதோ ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அங்க நடந்தது லத்தி சார்ஜே கிடையாது, அங்க நடந்த ப்ரூட்டாலிட்டி, அந்த ப்ரூட்டாலிட்டியை பத்தி பேசுங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேச சொல்லியிருந்தாங்க. அவர் ஆக்சுவலா நேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல வந்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ் டெல்லியில நடந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்தியோ ஜந்தர் மந்தர்ல நடந்த ப்ரொடெஸ்ட் பத்தியோ அங்க நடந்த லத்தி சார்ஜ் இல்ல, அங்க நடந்த ப்ரூட்டாலிட்டியை பத்தியோ ஒரு ட்வீட்ல எதுவுமே இல்ல. அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு, சிஎமோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, நீட்டுக்கு நாங்க எதிராக தான் இருக்கோம், இப்போன்னு இல்ல எப்பவுமே எதிராக தான் இருக்குன்ற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி ரூல் பண்ண நம்ம டிஎம்கேயுமே சரி, அவங்களுமே உதயநாள்ல இருந்து எக்ஸிஎம்ஏ அவங்களுமே சேர்ந்து நீட் வேணான்றதான் டிஎன் கவர்மெண்டோட இதுவா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டிஎன் பீப்புளுமே அதான் சொல்றாங்க. ஒரு சில டிஎன் பீப்புள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட் இருக்கட்டும், ஏன்னா நிறைய பணக்காரங்க வந்து காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க, சோ அது இருந்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தா நல்லதுதான் அப்படின்ற மாதிரி. இங்க படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஃப்ரீ கோச்சிங்காவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரீ கோச்சிங்கான காசையாவது கம்மி பண்ணி கொடுக்கணும். நமக்கு தேவை டேலண்டடான பீப்புள், டேலண்டடான டாக்டர்ஸ் வந்து உருவாகணும். அதுதான் நமக்கு தேவை. அதுக்கேற்ற சிச்சுவேஷன் வந்து கவர்மெண்ட் உருவாக்கி கொடுக்கணும் தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் தெளிவா கிரிட்டிசம் வைக்கிறாங்க, ஒரு சில பேர் கரெக்டா பேசுறாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் கரெக்டா பேசுறாங்க. இங்க இருக்கவங்க வந்து இங்க இருக்க சிஎம்கான பவர் வந்து ஒரு பெரிய பவரா இருக்கும். அவர் பேசுறத வந்து நார்த் இந்தியாலுமே கேட்கறாங்க, நார்த் இந்தியாலுமே அவங்க சொல்றத லிசன் பண்றாங்க போது இவர் பேசினார்னா ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்குன்றத அவங்க எதிர்பார்க்கறாங்க, நம்மளுமே எதிர்பார்க்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி அவர் ட்வீட் போடுவாரு, அதை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா அதுல எந்த ஒரு விஷயமே இல்ல. பட் முன்னாடி கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ சேம் அதே மாதிரி தான். லைக் நீட்டுக்கு நாங்க எப்பவுமே அப்போஸா தான் இருப்போம். பட் ஆனா ஒரு சில பேர் எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்றாங்க, எதுக்காக அவரை பேச சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அங்க நடந்தது லத்தி சார்ஜே கிடையாது, அங்க நடந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூட்டாலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டு மண்டை உடைக்கிறது வந்து ப்ரூட்டாலிட்டி. ஸோ அந்த ப்ரூட்டாலிட்டிக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பேர் பேசுறாங்களே, ஸோ அதுக்காகவும் அங்க ஜந்தர் மந்தர்ல அவ்வளவு பேர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்களே, ஸோ அங்க சோனம் வாங்சுக் வந்து பேசுறாங்க, அதுக்காக நீங்க ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அங்க ஜந்தர் மந்தர்ல இவ்வளவு பேர் பேசுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து கேள்வி கேளுங்க. ஸோ அங்க அவ்வளவு பேர் ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்த இந்த ப்ரூட்டாலிட்டியை பத்தி பேசுங்க, அந்த லத்தி சார்ஜை பத்தி பேசுங்க, அவ்வளவு தூரம் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்கள மென்ஷன் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் தெளிவா கிரிட்டிசம் வைக்கிறாங்க. கரெக்டா என்ன இஷ்யூவோ அவர் பண்ண வேண்டியது என்ன, ஏன் பேசாம இருக்காரோ ஸோ அதை வந்து தெளிவா பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அந்த ட்வீட்ல வந்து எங்களுக்கு அந்த நீட்ல நாங்க பேன் பண்றதுல எங்களுக்கு எந்த ஒரு சமரசமே இல்ல, ஸோ நீட் வேணாம் தான் நாங்களுமே சொல்லிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் முன்னாடி கவர்மெண்ட் சொன்னதா இவங்களுமே இப்போ சொல்லியிருக்காங்க. ஜூலை 20ல நடந்த இந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த அந்த ப்ரூட்டாலிட்டியை பத்தி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்றதான் இப்பவும் ஸ்டில் நிறைய பேரோட இதுவா இருக்கு. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி அதை மென்ஷன் பண்ணி கேள்வி கேட்டிருக்கலாமே அப்படின்றனாலதான். ஏன்னா இவரோட சப்போர்ட் வந்து அங்க எதிர்பார்க்கறாங்க, பீப்புளுமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பெரிய ஆடியன்ஸ் அவங்க நார்த்லயுமே அவங்களுக்கு இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் மீம்ஸ் போட்டு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இதை வச்சு ஒரு சில பேர் எப்படி பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் ப்ராப்பரா தெளிவா கிரிட்டிசம் வைக்கிறாங்க. அவரை பேச சொல்லுங்க, கிளியரா இதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கன்றதை தெளிவா சொல்றாங்க. ஒரு சில பேர் இந்த வீடியோக்காக வியூஸுக்காக பேசுறவங்க வந்து மீம்ஸ் போறவங்க வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் வருது, ஜனநாயகன் படம்
ஆகிறனால மொத்த தமிழ்நாடே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்த சவுத் இந்தியாவே, அதாவது தமிழ்நாடு இல்ல சவுத் இந்தியாவே ஜனநாயகன் படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி பேசி இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுல மொத்தம் 8 கோடி மக்கள் இருக்காங்க, இது 6 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம். இந்த இஷ்யூ ஜனவரியில நடந்தா கூட சொல்றதுக்கு ஒரு வேலிட் இருக்கு. ஆல்ரெடி 1.5 கோடி பேர் படத்தை பார்த்துட்டாங்க இன்டர்நெட்ல. மொத்தமா 4 ஸ்டேட்டுமே சொல்றாங்க, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா. ஒரு சில கிரியேட்டர்ஸ் தெளிவா பேசுறாங்க, அவர் ஏன் பேசணுன்றதுக்கான ரீசன் சொல்லி பேசுறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இங்க நடக்கிற இந்த படத்தை ஒரு லைம் லைட்டா வச்சு இதையுமே பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கிளியரா என்ன சொல்ல வரேன்றத தெளிவா சொல்றேன் பாருங்க. இந்த தமிழ்நாட்டுல இதை பத்தி பீப்புள் பேசாம இருக்காங்க, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்றதே தெரியாம இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த படம் கிடையாது. அதே மாதிரி சவுத் இந்தியான் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா. அதாவது 4 ஸ்டேட்டுமே எல்லாருமே இந்த சவுத் இந்தியால எல்லாருமே விஜய் ஃபேனு, தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே விஜய் ஃபேனு, எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எல்லா யூத்துமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு மொத்த மக்களுமே இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து என்னால நம்ப முடியாது. நான் பேசணும்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் எனக்கு வீடியோ போட்டாங்கன்னு கண்டென்ட்காக நான் அந்த படத்தை பத்தி பேசிதான் நாளைக்கு வீடியோ போட்டு தான் ஆகணும். பட் ஆனா எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, அதுக்காக தான் எல்லாருமே பேசாம இருக்காங்க, அதனாலதான் அப்படின்றத வந்து லைக் ஒரு ப்ராப்பரா மெச்சோர்டான ஒரு கிரியேட்டர் வந்து எப்படி பேசுவாங்களோ அது நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் இவங்க வந்து லைம் லைட்டா இதை யூஸ் பண்ணி FIFA நடந்துச்சு, FIFA பத்தி மீம்ஸ் போட்டாங்க, FIFA பத்தி பேசினாங்க. சோ அப்பயுமே அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அப்பயுமே அவர் ஃபாஸ்டிங்ல இருந்தாரு. நம்மளோட கிரிட்டிசம் என்னன்னா, இப்போ சிஎம் பேசணுமா, அவர் பேசணும்னு சொல்றது கரெக்டா, அந்த இஷ்யூ மென்ஷன் பண்ணி பேசணுமா, அங்க நடந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த ப்ரொடெஸ்ட பத்தி, அங்க நடந்த ப்ரூட்டாலிட்டியை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணி பேசணுமான்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் பேசணும் தான். அதை மட்டும் தான் நம்ம பேசணுமே ஒழிய இந்த மாசம் நிறைய படங்கள் வரப்போகுது, படத்தை கம்பேர் பண்றது இது சம்பந்தமே இல்லை. அந்த படத்தையே நிறைய பேர் மறந்துட்டாங்க. சோ ஒரு சில பேர் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் இதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேர் என்ன மாதிரி கண்டென்ட் போறாங்க அப்படின்னா வீடியோக்காக யூஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். சோ அப்படின்றப்ப மொத்த தமிழ்நாடுல இருக்க மொத்த மக்களும் இந்த படத்துக்காக தான் வெயிட் பண்றாங்க, டோட்டல் சவுத் இந்தியாவுமே இந்த படத்துக்காக தான் வெயிட் பண்றாங்கன்ற கதையெல்லாம். இப்போ அடுத்து ஸ்பைடர் மேன் வரும், ஸ்பைடர் மேன் வந்துச்சுன்னா மொத்த இந்தியாவுமே போகும். ஆனா உண்மையாலுமே இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதுல அவேரா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் கொஞ்சம் அவேர் கம்மியா தான் இருக்கு, அது உண்மையாதான் கம்மியா தான் இருக்கு. அதுக்கு ஆனா இந்த ரீசன் கிடையாது, அங்க நடக்கிறனால தெரியல, நம்ம ஊர்ல நடந்துச்சு அப்படின்னா தெரியும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. சோ இப்ப இவரை பேச சொல்லுங்க அவரை பேச சொல்லுங்கன்னு எல்லாருமே பேசுறாங்க இல்லையா. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீங்க யார வேணா இன்னமும் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதெல்லாம் தாண்டி எனக்கு ஆக்சுவலா ஒரு கேள்வி இருக்கு. என்னோட இப்ப பெர்செப்ஷன் நான் சொல்றேன், என்னோட கேள்வி நான் சொல்றேன். இப்போ நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, முன்னாடி இருந்த கவர்மெண்ட் சரி, இப்ப இருக்க கவர்மெண்ட் நீட் வேணாம்னு சொல்றாங்க. எனக்கு என்ன கேள்வி தோணுது அப்படின்னா, இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க, இவ்வளவு தூரம் வீட்டு முன்னாடியும் பேசி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு தூரம் அங்க வந்து பார்லிமெண்ட் முன்னாடியும் பண்ணி பேசியிருக்காங்க, அங்க வந்து ப்ரூட்டாலிட்டி நடந்திருக்கு, பார்லிமெண்ட் முன்னாடி பண்ணியும் அவங்க காது கொடுத்து கேட்கல, நம்ம இவ்வளவு தூரம் பண்ணியும் அவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இவ்வளவு தூரம் பண்ணதுமே அவங்களுக்கு கேட்கலன்னுலாம் இல்ல, கேட்டிருக்கோம். இவ்வளவு தூரம் பண்ணது அவங்க பார்த்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா பார்த்திருப்பாங்க. பட் ஆனா ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்றதான் இங்க ஒரு கேள்வி, அதுதான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. சோ அப்படின்றப்ப இங்க பீப்புள, இங்க இருக்க இந்தியன் பீப்புள, இங்க இருக்க யூத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏளனமா நினைக்கிறாங்களான்ற ஒரு கேள்வியும் வருது. அட் தி சேம் டைம் வந்து இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, இவ்வளவு பேர் சூசைட் பண்றாங்க அப்படின்னா அங்க ஆக்சுவலா ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல ப்ராப்ளம் இருக்குன்றனாலதான் பேசுறாங்க. யாருமே முட்டாள்தனமா பேசல, அவங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. அவங்கள பேச சொல்றோம், இவரை பேச சொல்றோம், அவரை பேச சொல்றோன்றத தாண்டி ஆல்ரெடி பேசினதே அவங்களுக்கு கேட்டிருக்கோம், கேட்டும் ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க இல்லையா. சோ இவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல இங்க டெமோக்ரஸி இல்லைன்றது நினைக்கிறாங்களா, இல்ல இங்க நான் தான் அப்படி நான் மட்டும்தான் நான் வச்சுக்கிறதா சட்டம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. அப்படின்றப்ப எனக்கு இது மாறுமான்றதுமே நம்பிக்கை போயிருச்சு, லிட்டரலி நம்பிக்கை போயிருச்சு. ஏன்னா அங்க அவ்வளவு ப்ரூட்டாலிட்டி நடந்துருச்சு, அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணி 7 ஸ்டேட்ல பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 36 ஸ்டேட் இருக்கு இந்தியால, காது கொடுத்து கூட எதுவுமே கேட்கல, எல்லாரையும் அடிச்சுதான் விரட்டுறாங்க. சோ அப்படின்றப்ப நம்மளா ஃபியூச்சர்ல பீப்புளா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, இந்த மாதிரி தட்டி கழிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா 2029ல ரீ எலெக்ஷன் வரும். அந்த ரீ எலெக்ஷன்ல 2029ல ஓட்டு போடுவீங்க இல்லையா, இந்த ஓட்டு வந்து அந்த ஓட்டுல உங்களோட ரிசல்ட்டை காட்டுங்க, அந்த ஓட்டுல நம்மளோட பவரை காட்டுங்க. அடுத்து பிஎம் யார் உட்கார்றாங்களோ அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிடணும், நம்ம இந்தியா ஃபுல்லா நீட்டை பேன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடணும். அப்படின்ற மாதிரி இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா அவங்க பிஎம் சீட்ல உட்காரலாம். ஒருவேளை இப்ப இருக்க கவர்மெண்டே அடுத்த வருஷமும் வந்துச்சு, அடுத்த எலெக்ஷன்லயும் வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன எழுதியிருக்கோ அதுதான். ஸோ அப்படின்றப்ப நம்ம பேசுனது எல்லாமே அவங்களுக்கு கேட்டிருக்கு. தமிழ்நாட்டுல பெருசா எதுவுமே ஆரம்பிக்கலனாலுமே அவங்களுக்கு கேட்டிருக்கு. அதனாலதான் எனக்கு தோணுது, நான் பேசாம கொஞ்சம் வீஸ் சம்பாரிச்சு காசு பண்ணலாம், சம்பாரிச்சுன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டு அங்க உட்காந்து தைரியமா வீடியோ போடலான்ற அளவுக்கு தான் எனக்கு தோணுது. அந்த ஏன்னா பேசுறதுக்கே நிறைய விஷயங்கள் வாயை திறந்து ஓப்பனா பேச முடியல, அந்த அளவுக்கு பயமா இருக்கு. அந்த பயம் தான் அவங்களோட பவராகவுமே இருக்கு, வேற வழி இல்லை. நம்ம இவ்வளவு தூரம் பேசியும் அவங்களுக்கு கேட்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ
இப்போ 36 ஸ்டேட் இருக்கு. 36 ஸ்டேட்லயும் இந்தியால வந்து ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னு வச்சுப்போம். 36 ஸ்டேட்லயுமே ஒரு சில பேர் எல்லாம் எப்படி எடிட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த நேபாள நடந்த மாதிரி அடிச்சு நொறுக்கணும், எல்லாரையும் ஃபயர் விடணும் அப்படின்ற மாதிரி, எல்லாத்தையும் கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. லிட்டரலி அப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வைலன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி மொத்தமா எல்லாம் இறங்கணும் அப்படின்னா லிட்டரலி இந்தியா சுடுகாடு ஆயிரும்டா. அவங்க அந்த கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணணும், அதெல்லாம் தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நேபாள நடந்த மாதிரி நடக்கும்ன்ற மாதிரி லிட்டரலி ஒரு இம்மெச்சரான தாட்டை தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க மீம்ஸ் மூலமா. நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம், அவங்க காதுல கேட்டிருக்கானா கேட்டிருக்கு, அவங்க கண்ணில் பட்டிருக்கானா பட்டிருக்கு, பட் ஆனா அவங்க பதில் சொல்லல. அவ்வளவுதான். நம்ம பதில் சொல்ற வரைக்கும் பேசிதான் ஆகணும், வேற வழி இல்ல. நம்ம எது மூலமா இருந்தாலும் பேசிதான் ஆகணும், கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். அவங்க மாத்துற வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். அவங்க 3 வருஷமா இன்னும் 3 வருஷம் பெண்டிங் இருக்கு. இந்த 3 வருஷத்துலயும் அவங்க மாத்தல, அவங்க 3 வருஷமும் இதை கண்டினியூ பண்ணாம தட்டி கழிக்கிறாங்க, பீப்புளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரூட்டாலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓட்டு தான். அந்த ஓட்டுல நெக்ஸ்ட் யாரு சிஎம்மா வராங்க, பிஎம்மா வராங்க, அப்படியோ நம்மளோட இந்த கோரிக்கை டிமாண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட வச்சாங்களே, அந்த டிமாண்ட்ஸை நம்ம அவங்க கிட்ட வைக்கணும். அவங்க பண்றாங்க அப்படின்னா முடிஞ்சு அங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும். அவங்களும் பண்ணல, திரும்ப இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு லீவ் இந்தியா. இட்ஸ் டைம் டு லீவ் இந்தியா தான். அவ்வளவுதான். எனக்கு வாழ்ந்தா போதும். எனக்கு இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணி நான் புரட்சி பண்றேன், ரெவல்யூஷன் பண்றேன் முடியல. எனக்கு நிம்மதியா நான் வாழ்ந்தா போதும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஒரு விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன், நானே நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே லிட்டரலி பயமா இருக்கு, பேசுறதுக்கே பயமா இருக்கு. ஒரு சில மெச்சூர்டான கிரியேட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா பேசுறாங்க. ஒரு சில பேர் வந்து கண்டென்ட் மேனிக்கே வியூஸுக்காக பேசணும், ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்ல கண்டென்ட்காக பேசணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி சிரிப்பா வருது. ஏன்டா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ இப்போ எம்ஜிரா மேல என்ன ப்ரோ கிரிட்டிசம் இருக்கு? சோ நம்ம எம்ஜிரா மதன் கௌரி பேல என்ன ப்ரோ கிரிட்டிசம் இருக்கு நீங்க கேட்கலாம். அதையுமே நான் சொல்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் போகும், பெருசா எடிட்லாம் இருக்காது. அதையுமே நான் என்னன்றது சொல்றேன். நம்ம மதன் கௌரி அண்ணன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம டெய்லி வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியால மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல நடந்தது மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா நம்ம ஊர்ல நடந்ததை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதன் கௌரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க அப்படின்றீங்க இல்லையா அண்ணே. நானும் எம்ஜி ஸ்குவாட் தானே. உங்களுக்கு 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த போதே நான் உங்களுக்கு பெரிய எம்ஜி ஸ்குவாட். சோ அப்படின்றப்ப உங்களோட கண்டென்ட் எல்லாம் 2018லயே எங்களோட நாங்க எடுத்த ஷார்ட் பிலிம்ஸ்ல அப்பயே உங்களோட கண்டென்ட் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் சரி நாங்களும் உங்களோட ஓஜி சப்ஸ்கிரைபர் தான். நீங்க ஒவ்வொரு வீடியோலயும் எம்ஜி ஸ்குவாட்னு சொல்றீங்களே, அது வேற யாரும் இல்ல, நான் தான் இப்போ ஒரு சின்ன யூடியூபரா உட்காந்து உங்களுக்காக உங்க மேல ஒரு கிரிட்டிசம் வைக்கிற அளவுக்கு இருக்கு. உங்க ஆடியன்ஸே அதை வச்சிருக்காங்க, நீங்க அதை தட்டி கழிச்சுட்டு போயிருக்கீங்க. அங்க நடக்கிற கவர்மெண்ட் எப்படி பண்றாங்களோ லிட்டரலி நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து நேத்து போட்ட வீடியோல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் பேசுவேன். நீங்க நான் பேசுனது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இதுல எது முக்கியமான விஷயங்கள் நடந்தாலும் அதை நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். பட் நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் என்ன பண்ணாலுமே நான் பேசுவேன். நம்ம ஊர்ல என்ன நடக்கிறத தாண்டி உலகத்துல என்ன நடந்தாலும் நான் பேசுவேன், உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சேனல்ல இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே சேம் ஜூலைல வந்து டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நம்ம ஊர்ல நடந்துச்சு. அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து குரூப் 4 பத்தி பேச சொல்லி அவங்க வீடியோ கமெண்ட்ஸ் கீழே கேட்டிருந்தாங்க. அதை பத்தி அவர் பேசுங்கன்னு ஒரு வீடியோல 10ல 9 கமெண்ட் அந்த குரூப் 4 பத்தி தான் பேச சொல்லியிருக்காங்க. அவர் அதை வாயவே துறக்கல. ஏனே தெரியல. எனக்கும் குரூப் 4க்கும் எந்த மயிர் சம்பந்தமும் கிடையாது. எனக்கும் குரூப் 4க்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு நீட்டுக்குமே சம்பந்தம் இல்லை. நான் பேசுறேன். பட் ஆனா என் சேனல்ல இப்ப கமெண்ட்ஸ் வருது. என் சேனல்ல ஒரு கமெண்ட் வந்தாலே அந்த வீடியோல நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி அட்ரஸ் பண்ணுவேன். அதை பத்தி டாபிக்கா போலனாலே அட்ரஸ் பண்ணுவேன். பட் ஆனா உங்க வீடியோல ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்து அந்த போன 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அந்த டிஎன்பிசி எக்ஸாம். நீங்க நடந்த அங்க நார்த்ல நடந்த ப்ரொடெஸ்ட பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசுறீங்களா? நம்ம ஊர்ல படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல அப்ளை பண்ண போற அந்த பீப்புளுக்காக ஏன் பேசலனே தெரியல. அது என்ன இஷ்யூன்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஏதோ அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய கேள்விகள் வந்துச்சான். அதை வந்து ஆடியன்ஸ் எம்ஜி ஸ்குவாட் எல்லாமே நீங்க போய் சொல்லியிருக்கீங்க. ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் அவர் பார்த்திருப்பாரு. அந்த டாபிக்கை பத்தி ஜஸ்ட் ஒரு ஃபுல் வீடியோ போட முடியலனாலும் ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி ஒரு சின்ன விஷயமாவது ஒரு பேசியிருப்பாரு. லைக் இந்த தர்மஸ்தலால ஒரு வீடியோ போட்ட மாதிரி சின்ன இந்த ஒரு அந்த வீடியோலயே சேர்த்து அதை பத்தி ஆட் பண்ணியிருப்பாரு நான் நினைச்சேன். பட் அவர் வாயவே திறக்கல. ஏன்னு தெரியல. ஒரு 10ல 9 கமெண்ட், ஒரு 1000 கமெண்ட் வருதுன்னா அதுல 800 கமெண்ட் இதை பத்தி தான் போட்டிருக்காங்க. ஒரு 700 கமெண்ட்னா அதுல ஒரு 500 கமெண்ட் இதை பத்தி தான் பேச சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணன் பேசவே இல்லை. அவங்க பேச சொல்லியிருக்காங்கன்றதை தாண்டி கமெண்ட்ஸ்ல அழுகுறாங்க.
அழுதுருக்காங்க. அதை பத்தி நான் என் வீடியோல முன்னாடியே பேசியிருக்கேன். அந்த தர்மஸ்தலா பத்தி நானுமே ஒரு வீடியோ போட்டேன். அந்த தர்மஸ்தலா வீடியோ பத்தி பேசணும், அந்த டாபிக்கே ஒரு மாதிரி ஃபேக்குன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு இஷ்யூவே நடக்கல, அந்த அவரே விக்டிமே வந்து வாக்குமூலம் கொடுத்தவரே வந்து அதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இந்த மாதிரி தப்பா எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும், தூக்கி உள்ள போட்டுருவோன்ற மாதிரி சொன்னனால எனக்கு என்ன பண்றதே தெரியல. அப்படின்றப்ப நான் வீடியோ பிரைவேட்ல தான் போட்டாங்கன்னு நான் போட்டுட்டேன். பட் ஆனா அதுக்கப்புறமாவது அவர் வந்து ஒவ்வொரு வீடியோல பேசுவாருன்னு பார்த்தா நம்ம டீடைல்டா என்ன நடக்குது உலகத்துல எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் 10 நிமிஷத்துல நான் சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் என்னால உங்ககிட்ட டீடைல்டா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நம்ம ஊருக்குள்ள மட்டும் இல்ல வேர்ல்டு லெவல்ல நடக்கக்கூடிய இந்த நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு பிம்பம் கிரியேட் பண்றாரு இல்லையா, அதுதான் எனக்கு ஒரு கேள்வியா கேட்க தோணுது. நான் ஒரு யூடியூபரா பேசுறேன்றதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு ஓஜி சப்ஸ்கிரைபர், உங்களோட ஓஜி சப்ஸ்கிரைபர். நான் உங்களோட கண்டென்ட் எல்லாமே நான் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு 25 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போதே நான் பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க என்ன ஹேட்டர்னு முத்திரம் குத்துறீங்க, இவனுக்கு பொறாம இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களை விட இன்செக்யூரிட்டியான ஆள் யாருமே கிடையாது. உங்களை விட இந்த மாதிரி தட்டி கழிச்சுட்டு போற ஆள் அங்க கவர்மெண்ட்டுக்கும் இங்க நீங்க பண்றதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. ஜஸ்ட் ஒரு வார்த்தை பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்க வீடியோ கீழே உங்க கமெண்ட்ஸ்ல பீப்புள் அழுது அந்த 11 லட்சம் மக்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, அங்க வந்த கேள்வி வந்து நிறைய கேள்விகள் வந்து 10th சிலபஸ், ஸ்கூல் சிலபஸ் இல்லாம 1950 வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் எப்படி கேட்கணும், சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசுங்க, எங்களோட லைஃப் இது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிங்க, ரீட் பண்ணுங்க. அவ்வளவு தூரம் இருக்கு. இதை விட மோசமான கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ்ல வந்து அழுது இருக்காங்க. லிட்டரலி பீப்புள் அழுது இருக்காங்க. சோ ஒரு 2-3 வாரமா அதை பேச சொல்லி ஆனா அண்ணன் வந்து எந்த மாதிரி வீடியோ போடுவாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல she married both brothers, ட்ரம்ப் விசஸ் இந்தியன்ஸ் ஆர் finished, கொரியன் கோஸ்ட் கேர்ள், அனபெல்லா இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ போடுவாரு. அவருக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சுல, 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம்ல. அப்படின்றப்ப எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றதெல்லாம் பேசணும், எதுக்கு எம்ஜி ஸ்குவாட பத்தி பேசணும்? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் நண்பர்களே, அவரு இதை பத்தி ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கல. இப்போ ஒரு சேனல்ல ஒரு கிரியேட்டருக்கு ஒரு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த சேனல்ல ஒரு பாதி கமெண்ட்ஸ், இப்போ ஒரு 100% கமெண்ட் வருது, அதுல 50% கமெண்ட் ஒரு டாபிக் பத்தி பேச சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த கிரியேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. எல்லா யூடியூபருமே பண்ணுவாங்க. சின்ன யூடியூபர் நானே பண்றேன், இவரு என்னதான் பண்றாருன்னே தெரியல. லிட்டரலி எனக்கு அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல என்னால அந்த வீடியோஸ் பாக்குறதுக்கே இப்போ நான் பேச வேணாம் தான் நினைச்சேன். ஏன்னா வீடியோ பிரைவேட்ல போட்டேன், எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு. ஆனா இந்த ஸ்டூடெண்ட் இஷ்யூவை பத்தி அவர் பேசும்போது ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு இல்லையா. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இதுல எது முக்கியமான விஷயங்கள் நடந்தாலும் அதை நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். பட் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் பேசுவேன், தமிழ்நாடு ஃபுல்லா பேசுவேன் அப்படின்னு எல்லா வீடியோல இது வந்து சொல்லிடுறாரு. நான் ஹேட்டர் கிடையாது, நான் இப்பவும் சொல்லிடுறேன், நான் உங்களோட ஓஜி சப்ஸ்கிரைபர். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். அவர் எங்க காலேஜுக்கு வந்திருந்தாரு, ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. நாங்க தான் எங்க டிபார்ட்மெண்ட் தான் வந்து அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவர் வந்து கெஸ்டா வந்திருந்தாரு. ரொம்ப க்ளோஸ்ல பார்த்தேன், பட் பேச முடியல. கிரௌடாவுமே சரி, அந்த தாண்டி நாங்க தான் அந்த ஸ்டேஜ் ஆர்கனைஸ் பண்றது, அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது எங்க டீம், எங்க டிபார்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்பயுமே அந்த டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 2018-19 பாத்தீங்க அப்படின்னா அப்பயுமே நான் அவருக்கு வந்து நிறைய டீம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டோரிஸ் எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன். சோ அப்படின்றப்ப அந்த இப்ப ஸ்டோரிலாம் அந்த பண்ண மெசேஜ் எல்லாமே இப்ப இருக்குமா தெரியல. நான் பாதி இதை அன்சென்ட் பண்ணிட்டேன். ஏன்னா லைக் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி பேசி வச்சிருந்தனால நான் எல்லாத்தையுமே அன்சென்ட் பண்ணிட்டேன். சோ அதனால பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்தனால அன்சென்ட் பண்ணிட்டேன். சோ அப்படின்றப்ப இந்த அளவுக்கு நான் கேட்கல. உங்களோட ஆடியன்ஸ் அதுல எக்ஸாம் எழுதிருப்பாங்க. 11 லட்சம் பேர் அங்க எக்ஸாம் அந்த போன வருஷம் எழுதிருக்காங்க அப்படின்னா அந்த 11 லட்சம் பேர்ல வந்து 1 லட்சம் பேராவது உங்க எம்ஜி ஸ்கோர்ல இருந்திருப்பாங்க. அந்த 1 லட்சம் பேர்ல 50,000 கமெண்டாவது உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க ஒண்ணு இல்ல நண்பர்களே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த வீடியோ டைட்டில்ஸ்லாம், அந்த வீடியோ டைட்டில்ஸ் கீழே போய் நீங்க பாருங்க. அவருமே ஒரு வீடியோ போட்டாரு, டோன்ட் டாக் அப்படின்ற மாதிரி. அது தர்மஸ்தலால பத்தி பேசினார் இல்லையா, சேம் அதே மாதிரி அதே டாபிக்ல இதை பத்தி அட்ரஸ் பண்ணிருக்கலாம். சோ அப்படின்றப்ப இது ஒரு ஹேட்டா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு கிரிட்டிசமா வைக்கிறேன், தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. அதுக்கு தயவு செஞ்சு ஒரு ரிப்ளையாவது பண்ணுங்க. உங்களோட எம்ஜி ஸ்குவாட் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோல நான் கடைசியா என்ன சொல்ல வரேன், என்னோட ஆடியன்ஸுக்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி, அண்ட் எம்ஜி ஸ்குவாட் ஆன உங்களுக்குமே சரி, நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஃபக்ட் அப் வித் சொசைட்டி ஆர் கவர்மெண்ட், ரைஸ் யுவர் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் டு டு இட். இந்த மாதிரி எம்ஜி நான் பேசுவாரு. இன்னைக்கு நான் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டா 1:30க்கு ஒரு ட்வீட் வந்திருக்கு. அந்த ட்வீட்ல வந்து கண்டம் பண்ணிருக்கிறதா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பீப்புளோட எமோஷன்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும், ஸோ இது கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பண்ணல, வீடியோல சொல்லியிருப்பேன், அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அவங்க இப்பதான் ஸோ நீட் அகற்றப்பட வேண்டும்ன்றதுக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பீப்புள் அண்ட் அங்க நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆகட்டும், தாண்டி ஆப்போசிஷன் பார்ட்டி பண்ணதுக்குமே அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க, கண்டம் பண்ணிருக்காங்க. ஸோ
கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நண்பர்களே. அந்த இன்ஃபுளுசர்ஸை பேச சொல்லுவான், இந்த கிரியேட்டர் பேச சொல்லுவான், நான் பேசுவேன், இவர் பேசுவார், அவன் பேசுவான், இவன் பேசுவான்றலாம் தாண்டி எவனும் பேச மாட்டான். உங்களுக்கு ஒரு விஷயம் அநீதி நடக்குது, நீங்க பீப்புளா இருந்து நீங்க பேசணும், நீங்க வீடியோ போடணும். நாளை பின்ன நானுமே 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எம்ஜி மாதிரி வச்சிருந்தேன் அப்படின்னா நானுமே பேச போறது இல்ல. ஏன்னா நானும் எம்ஜி ஸ்குவாடோட அந்த ரத்தம் வந்து எனக்குள்ளயுமே ஊறுது இல்லையா, ஓஜி எம்ஜி ஸ்குவாட்ல இருந்திருக்கும் போது சோ எம்ஜி நான் வழியில தான் நானும் போவேன். சோ அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் வருது, இல்ல பேசக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நானும் அவாய்ட் பண்ணிட்டு தான் போவேன். சோ ஒரு 1000கணக்கான கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா நானும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அதெல்லாம் கண்டுக்காம உட்காந்து அனபெல்லா இஸ் பேக்ன்ற மாதிரி நானும் வீடியோ போடலான்ட்டு தான் இருக்கேன். சோ அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கான ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம தான் வாய்ஸ் அவுட் ரைஸ் பண்ணணும். அவ்வளவுதான் நண்பர்களே. எனக்கு தூக்கமே வரல, லிட்டரலி எனக்கு என்ன பண்றதே தெரியல. நம்ம ஊர்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பீப்புள் இங்க வந்து அவரா இல்லன்னு கேட்டீங்கன்னா அவரா இல்ல, அதுதான் உண்மை. ஏன்னா அவனுக்கு ஒரு டிஃபரெண்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், நமக்கு இருக்கிற ப்ரையாரிட்டிஸ் தான் அவங்களுக்கு இருக்குமா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்படின்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பேசினாதான் சரியாகும், பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் சரியாகும். ஸோ அதுக்கு வந்து இங்க சுத்தி நடக்கிற மற்ற விஷயங்கள் காரணம் கிடையாது. ஏன்னா பீப்புளுக்கு இங்க அவேர்னஸ் இல்ல. 8 கோடி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப 8 கோடி மக்களுக்கும் படம் பார்க்கறது வேலை கிடையாது. அவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கவங்களே மொத்த சவுத் இந்தியாஸுமே ஒரு மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி சவுத் இந்தியாஸ் எல்லாருமே FDFS வெயிட் பண்றாங்க, ஸ்பைடர்மேன் வெயிட் பண்றாங்க. இங்க இருக்கவங்களுக்கு இந்த இஷ்யூ தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா இங்க சவுத் இந்தியால நடக்கல, அதனால தெரியல. ஒரு சில இடத்துல நடக்குது, அவ்வளவுதான். சோ அதனால இன்டர்நெட் மூலமா நம்ம பேசி இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க, எல்லாருக்கும் பேச சொல்லுங்க. அடுத்து யார் வேணா சாகலாம், நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு குழந்தை சாகலாம், என் வீட்டுல ஒரு குழந்தை சாகலாம், நம்ம ஃபேமிலியில என்ன யாருக்கு வேணா, சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாம். சோ அப்படின்றப்ப இதை பத்தி பேசுங்க. இந்த வீடியோல பெருசா எடிட்லாம் இருக்காது, ஜஸ்ட் கட்டு மட்டும் இருக்கும், ஒரு சில கிளிப் ஆட் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். ஸோ நம்மளோட வேலை வந்து சிம்பிளா ஒன்னே ஒண்ணுதான், சவுத் இந்தியன் பீப்புளுக்கு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போகணும், அவ்வளவுதான். இங்க தமிழ்நாடுன்னு இல்ல, சவுத் இந்தியாவுக்கு மொத்தமாவே சொல்றேன். ஸோ எல்லாருமே இதை பத்தி பேசுங்க, வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணுங்க. ஒரு ஸ்டோரியோ இல்ல சம்திங் போஸ்டோ இல்ல ஸ்டேட்டஸோ சம்திங் எதுனாலும் போட்டு உங்களோட இதை வந்து பேசுங்க, பேசிட்டே இருங்க. பதில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல, லிட்டரலி ஓப்பனா சொல்ல போனா இல்ல, கிடைச்சா நல்லா இருக்குன்ற ஒரு இதுதான். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாரின்ல செட்டில் ஆகலாம் தோணுது. ஏன்னா என் கனவெல்லாம் நிறைய தமிழ்நாட்டுல இருந்து செய்யணும்னு தோணுச்சு. அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிடலான்ற அளவுக்கு தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு பயமாவும் இருக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு. ஓப்பனா எதுவுமே பேச முடியல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அவ்வளவுதான்.